Dear 11th standard students, I am Metro Karnagaran. In exercise number 3.4, a related example 3.18, a point 9, 12 rotates around the origin in the plane through 60 degree in anti-clockwise direction. 9, 12 அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இது ரொட்டேட் ஆகுது. எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா 60 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகிடுது. இங்கேருந்து இங்கே 60 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. முன்னாடியே அது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல அது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கும். அதுதான் உங்களுடைய தீட்டா. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக போட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஆர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலர் லைன், அதாவது ஓஏ என்ற லைன் இப்போ புது பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓபி அப்படின்னு ஒரு புது பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போது எக்ஸோடைய கோஆர்டினேட் என்ன, ஒய்யோடைய கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். பாயிண்ட் 9, 12 ரொட்டேட்ஸ் நகர்கிறது, சுற்றி வருகிறது, அரவுண்ட் தி ஆரிஜின் பக்கமாக சுற்றி வருகிறது இன் அ பிளேன் த்ரூ 60 டிகிரி 60 டிகிரி வழியாக வருது டு அ நியூ பொசிஷன் தான் பி. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. அவ்வளோதான் கொஸ்டின். எப்போதுமே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும்போது அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி நினச்சிக்கணும். நீங்கள் அந்த இடத்துல ஆங்கிள் தீட்டான்னு இருந்தால் இது ஆறுனா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இருக்குது பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட், அது வந்து ஆர் காஸ் தீட்டா அப்படின்ற ஃபார்முலாவில் தான் வந்திருக்கும். செகண்ட் கோஆர்டினேட் இருக்குது பாருங்கள், இது ஆர் சைன் தீட்டா அப்படின்ற கோஆர்டினேட்டில் தான் இது வந்திருக்கும். இது ஆர் காஸ் தீட்டா, இது ஆர் சைன் தீட்டா அப்படின்னு தான் வந்திருக்கும். அப்போ இது எந்த ஆன்சரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோஆர்டினேட் பி இருக்கு பாருங்க, கோஆர்டினேட் பி இதுவும் ஆர் காஸ் தீட்டாவில் வராது, தீட்டா ப்ளஸ் 60. ஏன்னா ஒன்று ஏறி இருக்குது. அப்போ டோட்டல் ஆங்கிள் இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் கூட்டணும். அப்போது இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா ப்ளஸ் 60. அப்போ இந்த இடத்துல தீட்டா ப்ளஸ் 60 வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதுதான் உங்களுடைய எக்ஸ் கோஆர்டினேட். ஒய் கோஆர்டினேட் என்ன ஆகுனா ஆர் சைன் தீட்டா ப்ளஸ் 60ல் வந்திருக்கும். இவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஆன்சர் இஸ் ஓவர். பழைய கோஆர்டினேட்டு ஆர் காஸ் தீட்டா, ஆர் சைன் தீட்டா. அப்போ நம்மளுடைய ஆர் காஸ் தீட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 9 தான். ஆக்சுவலாக எப்போதுமே ஒய் கோஆர்டினேட்டு தான் ஆர் சைன் தீட்டான்னு சொல்லுவாங்க, அது 12. இது ஆல்ரெடி ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து. ஆர் காஸ் தீட்டா 9, ஆர் சைன் தீட்டா உங்களுக்கு 12. கோஆர்டினேட் பி கண்டுபிடிக்கணும்னா ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் 60, ஆர் சைன் தீட்டா ப்ளஸ் 60 கண்டுபிடிச்சா சம் இஸ் ஓவர். அப்போ இஸ் ஈக்குவல் டு ஆர் cos a plus b ஃபார்முலா ஓப்பன் பண்ண போகிறேன். வாட் இஸ் cos a plus b ஃபார்முலா? cos ஃபார்முலா ரொம்ப ஈஸி. cos sin தான் வரும் cos ஃபார்முலா. cos a plus b காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா. ப்ளஸ் வந்தால் சென்டரில் மைனஸ் வரும். தீட்டா 60, இங்கே தீட்டா, இங்கே 60 டிகிரி, இங்கே தீட்டா, இங்கே 60 டிகிரி. அப்போ ஒன்று முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஃபார்முலா போகிறோம் பாருங்கள், ஆர் சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா கலப்படமாக வரும். சைனு காசு அப்புறம் காசு சைன் மிக்சடாக தான் வரும் உங்களுக்கு சைனோட ஃபார்முலா. ப்ளஸ்னா ப்ளஸ் தான் வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு தீட்டா, அப்புறம் 60, அப்புறம் தீட்டா, அப்புறம் 60. இதோட உங்களுக்கு ஒய் கோஆர்டினேட்டர் ரெடி, எக்ஸ் கோஆர்டினேட் ரெடி, ஒய் கோஆர்டினேட் ரெடி. காம்பவுண்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி cos a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை பிரிச்சிருக்கிறேன். sin a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை பிரிச்சிருக்கிறேன். cos a plus b ஃபார்முலா சேமாக தான் வரும். ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரும். sin a plus b ஃபார்முலா கலப்படமாக வரும். ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் தான் வரும். ஆறு உள்ளார மெட்டிலே பண்ணிவிடுங்க. அப்போ ஆறு உள்ளார மெட்டிலே பண்ணிங்கன்னா ஆர் காஸ் தீட்டா காஸ் 60 டிகிரி. ஆறு மெட்டிலே பண்ணுங்கள். ஆர் சைன் தீட்டா சைன் 60 டிகிரி. அதே மாதிரி இங்கே மட்டும் பண்ணுங்கள். ஆர் சைன் தீட்டா காஸ் 60 டிகிரி, ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் காஸ் தீட்டா
sin 60 degree. ஆல்ரெடி நமக்கு r cos theta ஓட ஆன்சர் இதோ இருக்கு பாருங்க. r cos theta னா 9 into cos 60 னா 1/2 minus r sin theta னா 12 sin 60 னா √3/2 கமா r sin theta னா 12 cos 60 னா 1/2 r cos theta னா 9 sin 60 னா √3/2 இது கேன்சல் ஆகாது உங்களுக்கு. அப்போது கோஆர்டினேட் பி முடிச்சுன்னு இருக்கிறோம் 9/2 இது ஒன்றா கேன்சல் ஆகிடும் -6√3 கமா இது கேன்சல் ஆகிடும் நடுவில் ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும் 6 டைம்ஸ் 6 ப்ளஸ்ஸு இது கேன்சல் ஆகாது 9/2√3. அப்போது நான் இப்போ போட்டுன்னு இருக்கிறது கோஆர்டினேட் பி உடைய ஆன்சர். இப்போ கோஆர்டினேட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மூவ் பண்ண ஆங்கிள் தீட்டா ப்ளஸ் 60 ஃப்ரம் த ஆரிஜினில் இருந்து தீட்டா ப்ளஸ் 60 பயன்படுத்திருக்கணும். ஃபஸ்ட்டு லைன் வந்து தீட்டா, செகண்ட் லைன் 60. அப்போ ஆரிஜின்லேருந்து கணக்கும் போது தீட்டா கூட்டல் 60 அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். யுவர் ஆன்சர் ஹஸ் பின் ரீச்ட். வேணும்னா யூ கேன் சிம்ப்ளிஃபை திஸ். நம்மளுடைய புக் ஆன்சர் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. இதுலேருந்து 3 டேபிள்ஸை வெளியில் எடுத்திருப்பாங்க, கீழே இருக்கிற 2வையும் வெளியில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ 3 டேபிள்ஸையும் 2வையும் வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ 2 டேபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are 12 வரும். ஒன்று நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். காமன் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இப்போ இப்படியே விட்டாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க எக்ஸாமில். இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. 9 6 2s are 12√3/2 போட்டுட்டு இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 12 + 9/2√3 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமன் எடுத்துருக்காங்க. 3 டேபிள்ஸ் காமனாக இருக்குல்ல, 3 டேபிள்ஸையும் 2வையும் காமனாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 3 - 4√3. ஏன்னா 4 3s are 12. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் 3 டேபிள்ஸை காமனாக எடுத்துகிட்டு 4 + 4 3s are 12. 3 டேபிள்ஸ் வந்தால் 3√3/2 அப்படின்னு சொல்லிட்டு புக் ஆன்சர் இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் பி கோஆர்டினேட். ஓகே, தேங்க்யூ.